இங்க பாரு சனேம், ஒண்ணும் இல்ல. அழாத. இது உங்களுக்கு எவ்வளவு முக்கியமானதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சனேம், அதை விட எனக்கு உன் கண்ணீர் தான் ரொம்ப முக்கியம், புரிஞ்சுதா? அழாத. என்கிட்ட இன்னொரு பழைய கேமரா இருக்கு, அதுல உள்ள பார்ட்ஸ் எல்லாம் நிச்சயம் வேலை செய்யும். அதை வச்சு இதை எப்படியாவது நான் சரி பண்ணிடுறேன். சரி. ஆனா உனக்கு நிச்சயம் பனிஷ்மெண்ட் இருக்கு. இதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு. இங்கே உட்காரணும். நான் அதை பிக்ஸ் பண்ற வரை நீ அசைய கூடாது, சரியா? உட்காரு, அசையாம உட்காரு, அவ்வளவுதான். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். நான் நினைச்சாலும் எங்கேயும் தப்பிச்சு ஓட முடியாது. கடைசியில உன்கிட்டயே தான் வரேன். வெளிச்சத்தை நோக்கி வர அட்டைப்பூச்சி மாதிரி உன்னையே சுத்திக்கிட்டே இருக்கேன். சரி, இப்ப இது வேலை செய்தான் பார்க்கலாம். சரி, கமான். ஓகே, நல்லாதான். சரியா? நல்லா இருக்கு பாரு. அப்ப நான் உடனே போய் இதை ஜிஜி கிட்ட குடுக்கறேன். இல்ல 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 இல்ல, நில்லு நில்லு நில்லு. ஏன் கஷ்டப்பட்டுட்டு இருக்க? நம்ம ஒன்னாவே போய் குடுக்கலாமே. கொஞ்சம் காத்து வாங்கின மாதிரியும் இருக்கும். வா, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீ இப்ப வா, போலாம். ஐஹான், உன்னோட வேலை என்ன? என்ன மாதிரி ஆளுங்க தப்பான முடிவெடுக்காம பாத்துக்கிறது தானே? நீ தானே என்னோட லைஃப் கோச். நீ தானே எனக்கு சொல்லி புரிய வச்சிருக்கணும். ஆண்டி, நான் எத்தனை வாட்டி சொன்னேன், நீங்க தான் கேட்கவே இல்ல. கடைக்கு போய் நீங்க தான் பொருள் எல்லாம் வாங்குனீங்க, என் போனை போடுங்க, ரேட்டையும் நீங்க தான் போட்டீங்க. ஏதோ அவசரத்துல பண்ணிட்டேன். இப்படி எல்லாம் அவசரப்பட்டதுனால தான் எனக்கு அவஸ்தை வருது. நான் சரியா கணக்கு கூட பாக்கல தெரியுமா? எல்லாத்தையும் அவசரமா பண்ணிட்டேன். 20 லிரா. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு முதுகு தேஞ்சு வேலை பார்த்தா அதுக்கு என்னோட லாபம் எவ்வளவு தெரியுமா? வெறும் 20 லிரா மட்டும்தான். அதான். ஆமா ஆண்டி, 20 கூட வருமான்னு தெரியல. மெவுக்குபே, ஏண்டி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? எதுக்கு அவசரப்பட்டு இவ்ளோ பண்றியே? ஏதாவது அவசியம் இருக்கா? நீ முந்திரி கொட்ட அவசர கொடுக்க உனக்கு இதெல்லாம் தேவைதானா? இப்ப எவ்வளவு கஷ்டப்படுற நீயே பாரு. எவ்வளவு கஷ்டப்பட்டு உடம்பு வலிக்கு மறுபடியும் சுயமா பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. 20 இங்க பாருங்க. ஹலோ ஆண்டி, நிஜ உலகத்துக்கு வாங்க. எல்லாத்தையும் அவசரப்பட்டு இழுத்து போட்டு செஞ்சுட்டு இப்ப அவசரப்பட்டு இருக்க. நிறைய செலவு பண்ணிட்டேன், நஷ்டம் ஆயிடுச்சு. அந்த ஆக்டருக்கு பதிலா உஸ்மான் வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. அவர் தான் பொருத்தமா இருப்பாரு. ஆமா, சரியா சொன்னீங்க. எங்களுக்கும் அப்படிதான் தோணுச்சு. அவங்க ஸ்டேஜை மாத்த போறாங்க. நம்ம காஃபி குடிக்கலாமா? கண்டிப்பா குடிக்கலாம். மிஸ்டர் எம்ரே, நான் போய் பாக்குறேன். ரெடியானதும் உங்ககிட்ட சொல்றேன். சரி, தேங்க்யூ சோ மச் லைலா. ஆண்டி இங்க பாருங்க, ஆண்டி இங்க பாருங்க. என்ன இது? சரி, அப்ப நான் கிளம்பவா? இப்ப நான் கிளம்பினா மட்டும் என்ன, ஒண்ணும் மாற போறதில்ல. வேணும்னா இப்படி பண்ணிக்கலாம். நீங்க டோல்மா பண்ணதும் என்ன கூப்பிடுங்க, நானும் முசவும் அதை இங்க வந்து எடுத்துக்கிறோம். சரி ஆண்டி? ஹாய், எப்படி இருக்கம்மா? நான் நல்லா இருக்கேன். ஆனா என் பொண்டாட்டிக்கு என்ன ஆச்சு தெரியலையே. ஆனா ரொம்ப நேரமா அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு கண்டுக்கவே இல்ல. அதை விடுங்க, போயிட்டு வரேன். என் பொண்டாட்டி, என் பொண்டாட்டி என்னமாச்சு? நான் அவசரப்பட்டுட்டேன். அதனால என்னையே நான் கேள்வி கேட்டுட்டு இருந்தேன். ஏன் இப்படி பண்ண அப்படின்னு நிறைய யோசிச்சுட்டு இருந்தேன்னா இப்போ எனக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அதை விடு, ஒன்னு தெரிஞ்சுக்கோ, நீ எதை ஆரம்பிச்சாலும் நல்லபடியா தான் முடிப்பன்னு எனக்கு தெரியும். அட, என்ன பண்ணி வச்சிருக்கமா? எதுக்கு அந்த 3 செட்டில இத போட்டு வச்சிருக்க? இத பத்தி கேட்காதீங்க, எனக்கு இத பார்த்தாலே எரிச்சல வருது. முதுகு வேற வலிக்குது. தேவையில்லாம இந்த வேலையை நான் இழுத்து போட்டுக்கிட்டேன். இதெல்லாம் எதுக்காக பண்ணிருக்கேன் தெரியுமா? வெறும் 20 லிராக்கு மட்டும்தான். ஏன் கம்மியா பண்ணி வச்சிருக்க?
அதுதான் என்னோட லாபம். சரி, நம்ம பொண்ணுங்களை பாத்தீங்களா இல்லையா? அங்க போய் நீங்க என்ன கூப்பிடவே இல்ல. இல்லமா அவங்கள நான் பார்த்தேன். பசங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்ல, அவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. சனேமும் எப்பவும் போலதான் இருக்கா. வீட்டுல எப்படி இருக்காளோ அப்படிதான் ஆபீஸ்லயும் இருக்கா. அவ பாஸ் கிட்ட கண்ணா பின்னான்னு கத்திக்கிட்டு இருக்கா. ஆனா அவரு அவளை எவ்வளவு நல்லா பாத்துக்கிறார் தெரியுமா? அவர் இடத்துல மட்டும் வேற பாஸ் இருந்தா அவளை அப்பவே வேலையை விட்டு தூக்கி இருப்பாரு. அப்ப நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன தப்பா? என்ன? சனேம் அவனை பத்தி நல்லா தான் கனவு கண்டிருக்கா. அவன் ரொம்ப நல்ல பையனாச்சே. மேனா, தேவையில்லாம அவசரப்படாத, தேவையில்லாம வாய விடாத, பொறுமையா யோசிக்கணும். உஸ்மான் ஞாபகம் இருக்கா? அவன் விஷயத்துல அவசரப்பட்டு தேவையில்லாம பிரச்சனை வந்துச்சு. ஓ, ரொம்ப டயர்ட் ஆயிட்டியா என் பொண்டாட்டி? ஆமா. விடுமா, ஒன்னும் அவசரம் இல்ல. நீ எப்பவும் போலவே இரு. என் தங்கமான பொண்டாட்டி இல்ல நீ? நீங்களும் எனக்கு தங்கம் தான். உன் மேக்கப் பக்காவா இருக்கு. நிஜமா சொல்றீங்க? ஆமா, உன் முகம் ஏற்கனவே பளிச்சுதான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச உனக்கு மேக்கப்பே தேவையில்லை. ரொம்ப தேங்க்ஸ். ஹலோ, ஹாய். லைலா, நீ இங்க என்ன பண்ற? ஒரு புது டைரக்டரை பார்க்கறதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம், வேற எதுவும் இல்ல. அட, உனக்கு இந்த கோல்ஃப் ட்ரெஸ் ரொம்பவே அழகா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். ஒரு பிசினஸ் மேன் ரோல் பண்றேன். நிஜமா சொல்றேன், நீ இதுல செம்மையா இருக்க. போட்டோல நேர்ல பாக்கறத விட செம்மையா இருப்ப பாரு. சரி உஸ்மான், ஷூட்டிங்ல நல்லா ஆக்ட் பண்ண. கண்டிப்பா. அப்புறம் பார்க்கலாம். பாய். உஸ்மான், ப்ளீஸ் உட்காருங்களா? ஒரு நிமிஷம். உண்மையை சொல்றேன், இந்த தொப்பி உனக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. நான் போர்டிங் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். அவன் இப்போ ஷெஃபா இருக்கான். அவன் வேர்ல்டு பூரா ஃபேமஸ் தெரியுமா? அவனை மீட் பண்ணி ஆகணும் சனே. போர்டிங் ஸ்கூல்ல படிச்சீங்க? நீங்க இஸ்தான்புல்ல தானே இருந்தீங்க? எங்க அம்மா பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் எம்ரே கூட்டிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா என் அப்பாவால அதை ஏத்துக்க முடியல. அவரு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டாரு. அப்ப நானே போர்டிங் ஸ்கூல்ல படிக்கணும்னு முடிவு பண்ணேன். எனக்கு தனியா இருக்க பிடிக்கல. அதுவும் இல்லாம என் அப்பாக்கு ஒரு பாரமாவும் இருக்க விருப்பம் இல்ல. அப்போ நீங்களும் எம்ரேவும் ஒன்னா வளரலையா? எனக்கு இப்பதான் தெரியுது. இங்க உட்காரலாமா? எம்ரே ஸ்விஸ்ல வளர்ந்தான், நான் இங்கே வளர்ந்துட்டேன். வருஷத்துல 2 முறை நாங்க சந்திச்சுப்போம். அவன் என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் நிறைய முறை கேட்டு பார்த்தானா அப்பாக்கு அதுல விருப்பம் இல்ல. சின்ன வயசுல இருந்து அவனும் அங்கேயே வளர்ந்துட்டான். அவனுக்கு அப்ப தமிழ் கூட ஒழுங்கா பேச வராது. அதனாலே நாங்க 2 பேரும் ஒழுங்காவே பேசிக்கல. யூனிவர்சிட்டி கோர்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அப்பா அவனை ஒரு வழியா ஆபீஸ்க்கு கூட்டு வந்தாரு. உண்மையை சொல்லணும்னா அவன் கூட இப்பதான் நான் நல்லாவே பழக ஆரம்பிச்சிருக்கேன். நாங்க சின்ன வயசுல இருந்து ஒருத்தர் விலகி இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கோம். உனக்கு புரியுது இல்ல சனன்? உங்களுக்கு உங்க தம்பியா அவ்வளவு பிடிக்குமா? ஆமா, யாருக்குதான் அவங்களோட சகோதரனை பிடிக்காது சொல்லு? அதுவும் என்ன மாதிரி ஒரு தனிமையான ஆளுக்கு. என்னாலேயே நம்ப முடியல. உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஏன்னா வழக்கமா நான் யார்கிட்டயும் எதையுமே ஷேர் பண்ணிக்க மாட்டேன். என்னன்னு தெரியல, உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சாலே மனசு விட்டு பேசணும்னு தோணுது. எனக்கும் அப்படிதான். உங்க கூட பேசினா நேரம் போறதே தெரியல. நிஜமாவா? நான் அதுதான் சொல்ல வரேன். உங்க கூட பேசினா நேரம் போறதே தெரிய மாட்டேங்குதா? என் ஃப்ரெண்ட பத்தி சொன்னல,
நாம போய் அவனை பார்க்கலாமா? என்ன சொல்ற? ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்க சனே, ப்ளீஸ் வா. தான் இவ்வளவு தூரம் கெஞ்சி கேக்குறேன்ல, ப்ளீஸ். சரி அது போலாம். அங்க உள்ள வர மாட்டியா என்ன? அது வீட்ல இருந்து ஏதோ எடுக்க வந்திருக்கோம்னு நினைச்சேன். இல்ல நான் உள்ள வரல, நீங்க போங்க, நான் இங்கே உட்கார்ந்திருக்கேன். சனே போல நீ ஏற்கனவே கிளம்பிட்டா. உனக்கு ஆரம்பத்துல இருந்து எதையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. அவ போயிட்டா. எங்க 2 பேருக்குள்ள எதுவும் இல்ல, இனிமேல் எதுவும் கிடையாது. குலுஸ் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட ஏதேதோ சொல்லி வச்சிருக்கா. எனக்கு கஷ்டமா இருக்கு. ஐயோ எமாடி, உனக்காமா கஷ்டமா இருக்கு? கஷ்டம்லாம் இல்ல, அதாவது உங்க ரிலேஷன்ஷிப் வேணாம், நான் அதுல தலையிடல. சரி வெளியே வா வா வாண்ணா. பொம்மை மாதிரி சுத்தி விடுறீங்க. ஹாய். ஹலோ, எப்படி இருக்க? எனக்கு ஞாபகம் இருக்கா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். எல்லாம் ரெடியா இருக்கு, உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். வாங்க. சோ இவங்க தான் சனேம். ஹலோ சனீம். ஹலோ. தப்பா எடுத்துக்காதீங்க, நான் அவசரமா கிளம்பணும். நாம கண்டிப்பா நம்ம கம்பெனில சந்திக்கலாம். ஓகே? அங்க எவ்வளவு நேரம் வேணா பேசலாம். கேட்டல, நாம அடுத்து அங்கதான் போறோம். ஓகே மச்சி, அப்புறம் பார்க்கலாம். ஓகேடா, அப்புறம் பார்க்கலாம். நான் கிளம்புறேன்டா. சரி சனேம் வா வா. யாருக்காக இது? நமக்கு தான். இப்ப என்னாச்சு உனக்கு? ஏன் கண்ணெல்லாம் கலங்குது? பிரச்சனை எதுவும் இல்லையா? இல்ல. ரிலாக்ஸ் ஆரு, புரியுதா? எதை பத்தியும் யோசிக்காத, எல்லாத்தையும் மறந்துரு. ஒன்னா லஞ்ச் சாப்பிடலாம், சரியா? சரி. ரொம்ப அழகா இருக்க. நீதான் ரொம்ப அழகா இருக்க. உட்காரு. ஆனா தயவு செஞ்சு ஒயின் மட்டும் கேட்டுறாத. இல்ல எனக்கு வேண்டாம். அந்த டைம்க்குள்ள பண்ண முடியாது போல இருக்கு. ஆனா நீங்களா எப்படிதான் ஜாலியா இருக்கீங்க? எப்படியாவது பிளான் பண்ணி எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா முடிக்கணும், இல்லனா ஷூட் நடக்காது. தயவு செஞ்சு கொஞ்சம் வேகமா தான் பண்ணுங்களேன், உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன். டேரன் மேடம். ஓ தேங்க் யூ சோ மச், நீ ரொம்ப ஜென்டில்மேன். பரவாயில்ல மேடம். டெரன், எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. எம்ரே வெளியே கிளையண்டோட பேசிட்டு இருக்கான். அவங்களுக்கு உஸ்மான ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த தேவையில்லாத விஷயத்த சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு நிறைய வேலை இருக்கு. உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். உனக்கு என்னதான் வேணும்? நீ ஏதோ அடையறதுக்கு தான் வந்திருக்க, ஆனா எதுன்னு தான் தெரியல. இங்க பாரு, ஆர்காட்டி என்னோட கிளையண்ட். ஆமா, ஏன் கிளைண்ட்ஸ நீ எடுத்துட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறேன். அதோட கிளைண்ட்ஸும் நாமளும் ஒரு ஆனுவல் கான்ட்ராக்ட் சைன் பண்ண போறோம். ஆமா, பேசி வச்ச மாதிரி கலினோ உனக்கு, ஆர்காட்டோ எனக்கு. அப்போ உனக்கு கலீனா வேணான்னு சொல்றேன். டெரன், என்னமா? கலினோ வெறும் ஒரு பிராண்ட் தான், எனக்கு அது தேவையே படல. அந்த மாதிரி இடத்துக்கு எவ்வளவு கிரியேட்டிவிட்டி தேவைப்படும். கண்டிப்பா என்னால அது முடியாது. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது. எப்படிதான் உன்னால மட்டும் இப்படி எல்லாம் கற்பனை பண்ண முடியுதோ? எப்படின்னு சொல்றேன், நான் எப்பவுமே மனசுக்குள்ள எதையாவது யோசிச்சுட்டே இருப்பேன். உதாரணத்துக்கு நாம இப்ப இந்த ஸ்டேஜ்ல இருக்கோமா, நான் சொல்றேன் அதை யோசிச்சு பாரு. ஜான் கம்பெனியை விட்டு வெளியே போயிடுறான். எப்பயும் பண்றது தானே. மிஸ்டர் அசிஸ் அவரோட எல்லா பிசினஸ் பொறுப்பையும் கொடுத்துடுறாரு. நான் என்னோட எம்ரேவை கல்யாணம் பண்ணிப்பேன். அப்புறம் நான் ஐலன் இந்த கம்பெனியோட டைரக்டர் ஆயிடுவேன். உன்ன வேலையை விட்டு தூக்கிடுவேன். என்ன நீ கற்பனை பண்ண ஆரம்பிச்சா இப்படிதான் இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா இது பேய் படம் மாதிரி இருக்கே. பேய் படம் இல்ல, காமெடி. ஐலன், இது காமெடி படமா இருக்கலாம், ஆனா சத்தியமா எனக்கு இதை நினைச்சு சிரிப்பே வரல. இப்போ நிஜத்துல என்ன நடக்க போகுது நான் சொல்லட்டுமா உனக்கு? கண்டிப்பா அசிஸ் போயிடுவாரு, ஜானும் போயிடுவாரு, சந்தேகமே இல்ல. ஆனா நான் இருப்பேன்.
எம்ரேவும் இருப்பாரு. அப்புறம் சரியான முடிவு எடுத்து சைன் பண்றதுக்கு மெட்டினும் இருக்காரு. அது போதும். அப்புறம் நான் உனக்கு சொல்லவே வேணா, இந்த ஊர்ல ரொம்ப ரொம்ப பெரிய லாயர் அவர்தான். ஒரு சின்ன தப்பு பண்ண கூட உன் கதை முடிஞ்சது. இந்த கம்பெனியை உன் கைக்கு கொண்டு வரதுக்கு நீ ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்கல, அதை கிழிச்சு தூர போட்டுரு. உன்ன மாதிரி அதுவும் ரொம்ப போரா இருக்கு. என் நேரத்தை வீணாக்கிட்ட. எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஹலோ, இங்க வாங்க. இங்க வந்து க்ளீன் பண்ணுங்க. பிஸ்தாலாம் கீழே கொட்டி கிடக்க பாருங்க. லாயர் மெட்டன். அடுத்து உன்னதான் கவனிக்கணும். எப்படி இருக்கு? உனக்கு பிடிச்சிருக்கா? செமையா இருக்கு. இவ்ளோ ருசியான லஞ்ச் நான் சாப்பிட்டதே இல்ல. அன்னைக்கு நான் பண்ண மீட் பால் ரொம்ப கேவலமா இருந்துச்சு. அதையும் நீங்க சாப்பிட்டீங்கல்ல? ஆமா. அப்போ நல்லா இல்ல. உங்களுக்கு இந்த மாதிரி ருசியா சமைச்சாதான் பிடிக்கும்ல? போலந்து நிறைய பண்ணுவாங்கல்ல. அன்னைக்கு ஏன் என்ன இருக்க வேணாம்னு சொன்னீங்க? அதான் அன்னைக்கு போலந்து கூட ஹாட்டுக்கு வந்தோமே. நீ கிளம்பிட்டேன்னு நினைச்சேன். அவ மட்டும் தான் இருக்கேன்னு சொன்னா. அதுக்கப்புறம் நாங்க கூட கிளம்பிட்டோம். சனேம், நான் ஒன்ன மட்டும் தான் இதுவரை அங்க கூட்டிட்டு போயிருக்கேன். வேற யாரையுமே இல்ல. தெரியும். நீ ரொம்ப அழகா இருக்க. சனீம், இப்ப நீங்க என்ன நினைக்கிற சொல்ல? எப்படி ஃபீல் பண்ற? உண்மையை சொல்லணும், ஓகே? தப்பிக்கணும்னு நினைக்காத ப்ளீஸ். பயமா இருக்கா? எதுக்கு பயப்படுறதா? நான் இருக்கல்ல. அதனாலதான் பயமாவே இருக்கு. ஸ்பூனை ஒரு நிமிஷம் கீழே வைப்பா. நான் உன்னை வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். வா. எங்க? வா. எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் ஓகே தானே? ஆமா, எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதான் எதிர்பார்த்தேன். தேங்க்யூ. இதோ மெட்டின் வந்துட்டாரு, எங்களோட லாயர். ஓ, வா மெட்டின். ஹலோ. ஹலோ, நான் சல்மா. ஹலோ. நான் ஓனூர். நைஸ் மீட்டிங். சேம் டு யூ சார். நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து உங்களை மீட் பண்றேன். ஓகே, நாங்க ஆபீஸ்ல இருக்கோம். ஓகே சார். ஓகே, கிளம்புறோம். ஓகே, பாய். பாய். எப்படி இருக்க மெட்டின்? ரொம்ப நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். கான்ட்ராக்டை கொண்டு வந்தியா? கொண்டு வந்திருக்கேன். உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் கிளம்புறேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. தப்பா எடுத்துக்காத, உன் ஆபீஸ் வரைக்கும் வர வச்சுட்டேன். இது ரொம்ப முக்கியமான கான்ட்ராக்ட். இல்ல எனக்கு புரியுது. அதோட கலீனாவோட கான்ட்ராக்டும் ரெடி ஆயிட்டு இருக்கு. அதை நாளைக்கு அனுப்பிடுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம். ஹேய், இங்க பாரு. அந்த ஐலின் ரொம்ப ஆபத்தான பொண்ணு. அவகிட்ட இருந்து விலகியேறு, சரியா? கவலைப்படாத மெட்டின், நான் பாத்துக்கிறேன். ஓகே, பாய். உன் அம்மாவோட ரிப்போர்ட்டையும் ரெடி பண்ணிருக்கேன். அந்த கான்ட்ராக்டும் மத்த விஷயம் எல்லாம் அதை நம்ம அப்புறமா ஒன்னா உட்காந்து பார்க்கலாம். என்னாச்சு? என் அண்ணனுக்கு தெரியாதா என்ன? அண்ணாவா? உன் அண்ணன் கிட்ட உங்க அம்மாவை பத்தி பேச ஆரம்பிச்சாலே கோவப்படுறான். மெட்டின், என் அண்ணன் என்ன சொன்னாரு? என் அண்ணன் இருக்கிற வரைக்கும் கம்பெனி பத்தி அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. உன்னால தேவையில்லாம என் மேல கோவப்பட போறாரு. இங்க பாரு, நான் என்ன பண்ண முடியும்? உன் அம்மாவும் இந்த கம்பெனியோட பார்ட்னர் தான். அவங்களும் ரிப்போர்ட் கேக்குறாங்க. அசீஸ் அங்கிள் இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்ல. ஜான் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே மாறிடுச்சு. உன் அம்மா கேக்குறது சட்டப்படி நியாயம் தான். உங்க 2 பேருக்கு நடுவுல நான் மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப தேவையில்லாம நடுவுல வராத. என் அம்மாக்கு எதுவுமே நீ அனுப்பாத. என் அண்ணன் கிட்ட எதுவுமே இதை பத்தி சொல்லாத, சரியா? அவரை பத்தி உனக்கு தெரியும்ல. ஓகே, பாய்டா. பார்க்கலாம். இந்தா. என்னது? உனக்கு செட் ஆகுது. ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. ரொம்ப அழகா இருக்கு. என்கிட்ட சாவி இல்ல. இங்கே இரு. ரொம்ப பயந்துறாத, ஓகே? நான் இப்பவே போய் ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். எங்க? ஜான், எங்க போறீங்க? இரு, வரேன். ஜான் போயிட்டாரு. ஜான், எங்க இருக்கீங்க? ஜான், எங்க இருக்கீங்க? சனன், நீ எப்போ வந்த? உள்ள வா.
இதுக்குள்ளயா? ஆமா இதுக்குள்ளதான். வேணும்னா நீ போட்டிருக்கிற கண்ணாடியை கழட்டிக்கலாம். வா. எதுக்காக நம்ம இங்க வந்திருக்கோம்? எதுக்கு இங்க வந்திருக்கோம்னு இப்படி கேட்டா, இந்த ஊர்ல இருக்கிறதுல ரொம்ப அழகான இடங்கள்ல இதுவும் ஒண்ணு. இடத்தோட ஓனர் வந்தா மாட்டிப்போமே. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ஏன்னா இது எங்க வீடுதான். அதனால நீ என்கிட்ட மட்டும் தான் மாட்டுவ. இவ்ளோ அழகா இருக்கு. இது உங்க வீடுனா நீங்க ஏன் இங்க தங்கல? முதல்ல நாங்க இங்கதான் இருந்தோம். என் சின்ன வயசு முழுக்க இங்கதான் நாங்க இருந்தோம். ஆனா என் அப்பா புது வாழ்க்கைய புது வீட்டுல தான் ஆரம்பிக்கணும்னு சொன்னாரு. அதனால இந்த வீட்டை காலி பண்ண வேண்டியதாச்சு. ஆனா எனக்கு இது முக்கியமான இடம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஊர்லயே நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன்னா அது இந்த ஒரு இடம் தான். எப்ப இந்த ஊருக்கு வந்தாலும் யாருக்கும் தெரியாம இங்க வந்துட்டு போயிடுவேன். எனக்கு சுத்தி பார்க்கணும். எவ்வளவு அழகா இருக்கு. ரொம்ப அழகான வீடு. எனக்கு தெரிஞ்ச இந்த உலகத்துல நான் சுத்தி பார்க்காத இடமே கிடையாது. ஆனா இஸ்தான்புல் மாதிரி ஒரு அழகான இடத்த நான் பார்த்ததே இல்லை. இந்த காலம் போக போக எல்லாரும் மாறிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இந்த இடத்தோட அழகு மட்டும் அப்படியே இருக்கு. வெளியே எங்க போனாலும் சரி நான் திரும்பி வந்துருவேன். நீ உன் கண்ணை கொஞ்சம் மூடி பாரு. அந்த அமைதியில இந்த ஊரோட குரல் கேட்கும் பாரு. இஸ்தான்புலோட குரலா? கண்ணை மூடுறேன். என்ன கேக்குது? மரம் அசையிறது, சின்ன சின்ன பூச்சிங்க, காத்து வீசுது. அப்புறம் பறவைங்க, குழந்தைங்க சிரிக்கிற சத்தம், காத்து. அப்புறம் என்னோட குரல், உங்களோட குரல். நான் உன்னை காதலிக்கிறேன் சொன்னேன். Düşlerine dokundum yokluğunda soğuk, kalbin bende kaldıysa eğer, aşkım sen kırmızı ıslak gözlerinde birkaç zamanda. நான் என் கண்ணை முன்னா அந்த இருட்டுல கூட நீதான் நிக்கிற சனேம். கண்ணை திறந்தா கூட எதிரில நீதான் நிக்கிற. Serin bir வீட்டுக்கு போனா கூட அங்கேயும் ஒன்னதான் பாக்குறேன். என் கேபினுக்குள்ள போனாலும் இருக்கு, காட்டுக்குள்ள போனாலும் இருக்கு. ஆகாயத்தை பார்த்தா கூட ஒன்னதான் பாக்குறேன். katilim olur musun? நீ மட்டும் தான் இருக்க. Yeniden yaşamaya inat, dokunsam ağlayacak. என்ன பேசாம இருக்க? பேச தோணல. தப்பிச்சிருவல்ல? நான் தப்பிச்சு எங்க போக முடியும்? நீ ஒரு தடவை தான் என்கிட்ட இருந்து தப்பிச்ச போல. நீ அதான் என்கிட்ட வந்த. அன்னைக்கு குடிச்சிருந்தல்ல? அன்னைக்கு நீ முரட்டு ராஜா என்கிட்ட வந்துடுடான்னு கத்திக்கிட்டு இருந்தல்ல, ரொம்ப முட்டாள்தனமா பண்ணிட்டல்ல. இல்ல, அன்னைக்கு என்ன கூப்பிட்ட, என் கூட ஆடணும்னு சொன்ன, என்ன மெதுவா பார்த்து சிரிச்ச, அப்படியே என் நெஞ்சில சாஞ்சுக்கிட்ட. Kalbin bende kaldıysa eğer, அதுக்கப்புறம் எழுந்திருக்கவே இல்லை.
sen. Kırmızı ıslak gözlerinde birkaç zamandan kalan yalan. Serin bir yaz günü sen, kırmızı. Katilim olur musun yeniden yaşamaya inat? Dokunsam ağlayacak gibisin sen, kırmızı. இங்க இருக்கிற எல்லாருமே என்ன உயிரை வாங்கிட்டு இருக்கானுங்க. என்ன வெயிட் இருக்கு? யாரா நீ தானா? எதுக்குடா பின்னாடி நடந்து வந்து முன்னாடி வந்து என்ன மோதுற? கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுறா. இருட்டுல அப்படியே பாக்குறதுக்கு ரத்த காட்டேரி மாதிரி இருக்க. உன்னை பார்த்து நான் தானே பயந்தேன். ஆமா, இந்த ஸ்டேஜ் எங்க தானே வச்சிருக்கீங்க? அந்த பக்கம் போனா நேரா பார்க்கிங்ல போய் முட்டுது, இப்படிக்கா போனா கேட்ல போய் முட்டுது. ஆனா அந்த ஸ்டேஜ் மட்டும் என்னால கண்டுபிடிக்கவே முடியல. கொஞ்சம் சொல்றத கேளு. நாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடத்துல நீ எதுக்கு தேவையில்லாம வந்த சொல்லு. நானும் ஒரு மகா நடிகன் ஆகணும். அந்த உஸ்மானே நடிகன் ஆயிட்டான். இது எனக்கு எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? கசாப் காடா வச்சிருக்கிறவன் நடிகன் ஆயிட்டான். ஆனா நான் இன்னும் இப்படியே இருக்கேன். அதனால இப்ப நேரா ஷூட்டிங் போய் அவனை கலாய்னு கலாச்சாதான் என்னோட மனசு கொஞ்சம் ஆறும். உன் மனசு ஆறுதோ இல்லையோ என்ன இங்க ஆத்த போறானுங்க. எனக்கு வேலை வேற அதிகமா கொடுத்து வச்சிருக்கானுங்க. நான் என்ன பண்றது தெரியாம அதை விட்டுருன்னு சொல்றல. விட்டுரு, அதை நான் பாத்துக்கிறேன். விடு. இப்ப எதுக்கு அவனை கலாய்க்கிறதுக்காக நீ இங்க வந்த? அன்னைக்கு உன்னால ஷூட்டிங் ஸ்பாட்ல பெரிய கலவரம். நீ பண்ண கலவரத்தால என்ன போட்டு உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால என் மனசு எவ்வளவு வலிக்குதுன்னு உனக்கு தெரியுமா என்ன? இப்ப என்ன சொன்ன? உனக்கு மனசு வலிக்குதா? ஆமா. மனசு வலினா என்னன்னு என்கிட்ட கேள்றா. இந்த காதலுடைய வலினா என்னன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். அவளுக்காக நான் என்னதான் பண்ணல? மனசார நான் அவளை உண்மையா தானே காதலிச்சேன். அப்படி இருந்தும் அவன் என்ன தூக்கி போட்டு போயிட்டா. இதனால சனேம் பின்னாடி அலைஞ்சதுக்கு பதிலா நாலு எருமாட்டை வளர்த்திருந்தா அது பால் கொடுத்துருக்கும் பெரிய பிசினஸ் மேன் ஆயிருப்பேன். இப்படி ஒரு பிசினஸ் இருக்கா? அப்படின்னா நீ காதல் தோல்வி அடைஞ்சோனா? எனக்கு உன்ன மாதிரி சேம் பிளட் தான். நிஜமாவாப்பா சொல்ற? ஆமாப்பா. ஆமா, யார் அவ? தயவு செஞ்சு கேட்காத. கேட்டா நான் சொல்லிடுவேன். ஏன்னா நான் உளறு வைக்கனால அடக்க முடியாது. நான் சொல்லிடுவேன். வேணாம். அட சொல்றா டேய். இப்ப கேட்காத. ஓகே ரைட், விடு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவகிட்டே நான் சொன்னேன். நாங்க சந்திச்சோம். அவ என்ன பார்த்து சொன்னா என் மேல அவளுக்கு அந்த எண்ணம் இல்லையா? என்னோட மேல் இதையும் அவன் வேணான்னு சொல்லுது. ஆனா உள்ள இதையும் வேணும்னு சொல்லுது. என் அனுபவத்துல சொல்றேன்டா, நல்லா கேட்டுக்கோ. அவளை எக்காரணத்தை கொண்டு மறந்துடாத. உனக்கும் அவளுக்கும் நடுவுல எவன் குறுக்க வந்தாலும் சரி அவளை மறந்துடாத. திரும்ப திரும்ப பின்னாடி போ. ஏன் தெரியுமா? ஒரு தலை காதலை விட புனிதமான காதல் உலகத்துல எதுவுமே இல்லடா. பக்கத்துல இருந்து அவளை பாதுகாப்பா பாத்துக்கிற. ஆனா என்னுடைய காதலுடைய மதிப்பு அவளுக்கு தெரியல. நீ வாடா டே, உனக்கு நான் ஆறுதலா இருக்க. வாடா, பரவாயில்ல. வாடா வாடா, கட்டி புறா டே. வாடா. வேண்டாம், எனக்கு கொஞ்சம் வாடா. நான் சொல்றேன், கட்டிப்புடி வைத்தியம் தான் இப்ப நமக்கான மருந்து. நம்மள எப்பவுமே நாம தான் பாத்துக்கணும். யாரு நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் இறங்கணுமா? இல்ல, அது இல்ல. உன் சம்மதத்துக்கு. எதுக்கா? நீயும் என்ன காதலிக்கிறேன்னு, என்ன ரொம்ப 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 காதலிக்கிறேன்னு. இப்ப எனக்கு எதுவும் சொல்ல தோணல. எனக்கு கொஞ்சம் டைம் தரீங்களா? நான் கொஞ்சம் யோசிக்கணும். டைம் வேணுமா? எதுக்கு? ஏன்னா எனக்கு உறுதியா சொல்ல முடியல. எனக்கு என்ன வேணும்னு நான் கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, எனக்கே என்ன சொல்றதுனே தெரியல. அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் என்னன்னு சொல்லுவேன், அதானே? இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. என்னோட உண்மையான உணர்வுகளை நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அது எனக்கு கொஞ்சம் யோசிக்கணும். அதுக்கப்புறமா என்னோட முடிவை நான் சொல்றேன். முடிவா? ஓகே, யோசிச்சே சொல்லு உன்னோட முடிவை.
சரி உன் முடிவை என்கிட்ட சொல்லுவியா இல்ல அத லெட்டரா எழுதி வீட்டுக்கு அனுப்பி வைப்பியா? சொல்றேன். ஓ, அப்படியா? அப்புறமா நானே சொல்றேன். என்கிட்ட சொல்லணும். உன்ன மாதிரி ஒருத்திய நான் இதுவரை பார்த்ததே இல்ல. பிரமிச்சு போயிருக்கேன். நிஜமாவா? ரொம்ப நன்றி. அப்புறமா பார்க்கலாம். டேக் கேர். ஃப்ளையிங் கிஸ் தரா. இல்ல இன்னும் கொஞ்சம் மேல பிடிங்க. அப்படிதான். அப்படியே கொஞ்சம் ரைட்ல தள்ளுங்க அத. அப்படிதான். அந்த லைட்டை டெல் டவுன் பண்ணுங்க. அப்படியே இருங்க. செம்மையா வந்திருக்கு. ரெண்டு பேரும் பாக்குற பார்வையில இடமே பத்திக்கும் போல இருக்க. அப்படிதான் இருக்கு. ஆனா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையை சொல்லவா நீ லூசா? இந்த உஸ்மான் பையன் எங்க? வேற எவனையும் நிக்க வச்சிருக்கானுங்க. எங்க போனா அவன்? டே உஸ்மானே. டேய் உஸ்மானுங்கடா, கொஞ்சம் சும்மா சத்தம் போடாத. ரைட் விடு. ஓகே டேரன் மேடம், ஆரம்பிக்கலாம். ஓகே, நீ போய் சீக்கிரமா உஸ்மானை கூட்டிட்டு வா. யூ ஆமா ரொம்ப அழகா இருக்கும். உஸ்மான், நீ செம்மையா இருக்க. இந்த சூட் உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. கலக்கிறப்போ. ரொம்ப தேங்க்ஸ். சாதாரணமாவே நல்லாதான் இருப்பான். ஆனா இந்த சூட்ல பாக்கும்போது இன்னும் செம்மையா இருக்கும். ஆமால, ஃபர்ஸ்ட் டைம் நீயும் நானும் ஒரே மாதிரி யோசிச்சிருக்கோம். என்னால நம்ப முடியல. ஐயோ எதுக்கு இப்ப எல்லாரும் கை தட்டிட்டு இருக்கீங்க? ஏங்க எனக்கு ஒரு டவுட். அந்த காஞ்ச மூஞ்ச பார்த்து எதுக்கு எல்லாரும் கை தட்டிட்டு இருக்கீங்க? கோட் சூட் போட்டா அவள நல்லா பண்றான்னு அர்த்தமா? நடிக்க தெரியாது. பெரிய இவன் அவன் அப்படியே 2 ஸ்டெப் நடந்து வந்துட்டா அவனுக்கு நடிக்க தெரியும் அர்த்தமா என்ன? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன கடுப்பேத்துறீங்க. ஹலோ, இங்க பாருங்க, நாங்க ஷூட் ஆரம்பிக்கணும். கொஞ்சம் சத்தம் போடாம அமைதியா இருக்கீங்களா? பாலாம். எதுக்கு கத்துற? ஏன் கத்துற? அவன் எதுவுமே பண்ணலப்பா. நடந்து வரதுக்கு பில்டப். அமைதியா இருந்து சொல்றல்ல, எதுக்கு குலைச்சிட்டு இருக்க? எல்லாரும் ரெடி தானே? சரி, ஆரம்பிக்கலாம். வா ராஜா வா, காட்டு உன் நடிப்பு திறமையை காட்டு. நானும் பாக்குறேன். நல்லா கான்ஃபிடென்ட்டா பண்ணு, சரியா? கொஞ்சம் ஸ்டைலா நில்லுங்க. அதேதான். ஸ்மைல் பண்ணுங்க. என்ன அடே உஸ்மானே, அன்னிக்கே உன்கிட்ட சொன்னேன்ல, ஜூஸ் அப்படியேடா குடிப்ப பக்கி பாயில. அந்த பாட்டிலுக்கு வாய் இருந்தா குய்யோ முய்யோன்னு கத்தும் தெரியுமா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். இதுக்கு முன்னாடி நீ எந்த கடையிலயும் ஜூஸ் வாங்கி குடிச்சதே இல்லையாடா? நீ குடிக்கிறத பார்த்தா ஜூஸ் குடிக்கிற மாதிரி இல்ல, விஷத்தை குடிக்கிற மாதிரி இருக்கு. முசாஃபர், கொஞ்ச நேரம் அமைதியா இருன்னு சொல்றல. நீ எதுக்கு தேவையில்லாம தலையிடுற? உங்ககிட்ட ஏதாவது நான் கேட்டோமா? ஓகேப்பா. கொஞ்ச நேரம் அமைதியா இருன்னு சொல்றல. தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணி பார்க்காத. ஏன் அந்த மாதிரி அவனுக்கு நடிக்க தெரியல, உதறுது. அத கவனிச்சியா? டைரக்டர் சார், பையன் கொஞ்சம் ஆர்வ கோளாறு, அதான் அந்த மாதிரி பேசிட்டான். விட்டுருங்க. நல்ல கதையா இருக்க. போட்டோ தானே எடுக்கிறீங்க, அப்படியே கத்த கூடாது. கத்துனா என்ன, போட்டோ எடுக்கும் போது அதுவும் சேர்ந்து ரெக்கார்ட் ஆகுமா என்ன? ஏன்டா எல்லாத்துக்கும் ஏன்டா மூக்க நோச்சிக்கிட்டு இருக்கேன்? கொஞ்ச நேரம் உன் ஜிப்பு வாய மூட. சரி, ஷூட் நல்லபடியா போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. சோ நான் இப்ப கிளம்புறேன். எனக்கு மீட்டிங் இருக்கு. என்னோட கிளையண்ட்டை நான் பார்க்கணும். சோ கிளம்புறேன். எங்க போற? என்ன மீட்டிங்? இப்போதைக்கு எங்களுக்கு எதுவும் புது கிளையண்டே கிடையாதே. எங்க போற? என்ன கம்பெனி? எங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனியா சொல்லு. டெரன், என்னது முதல் வாரமே என் கூட இவ்வளவு க்ளோஸ் ஆகலாம்னு நினைக்கிறியா? அப்புறம் பார்க்கலாம். வழிவிடு. இவ ஏதோ பண்றா. இந்த பேர் எலிக்குட்டி மாதிரி ஏதோ ஒண்ணு போகுது. என்ன ஆச்சு? வா சொல்றேன், உட்காரு. நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்கட்டா? என்ன? உன்கிட்ட உஸ்மானோட நம்பர் இருக்கா? இருக்கு. ஏன் கேக்குற? அப்ப எனக்கு கூட சனம்க்கு இவனை பிடிக்கலன்னு சொல்லிட்டா. அதான் இங்கெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுல. போலீஸ், நீயே போய் கேட்கலாம்ல. என்ன குழந்தைங்க மாதிரி பண்ற? ச்சே.
ஏப்பா இந்த மூஞ்செல்லாம் எவ்வளவு நேரம்பா பாக்குறது? வேற ஏதாவது நல்ல மூஞ்ச மாத்துங்க. எம்ரே என்னடா இது ஃபயர் செட்டப்லாம் வாழ்றடா போ. இந்த சாக்லேட் ஸ்ட்ராபெரி சேர்த்து வச்சுக்கோ. ஓ வாங்க சூப்பர்மேன், ரொம்ப குஷியா இருக்கீங்க போல இருக்கு. சூப்பர்மேனா? நானா? நேத்து பார்ட்டில சூட் போட்டுட்டு திடீர்னு எங்கேயோ கிளம்பி போயிட்டீங்க. எங்க போனீங்க? உலகத்தை காப்பாத்துவா? ஏதோ பண்றேன், உனக்கு என்ன? விட்டுரு. உலகம்லாம் இல்ல, என்ன காப்பாத்திக்க போனேன். அண்ணா நீங்க ரொம்ப ஆளே மாறிட்டீங்க அண்ணா. ஆனிவர்சரி பார்ட்டிக்கு உங்களை நான் சூட் போட சொல்லி ரொம்ப கெஞ்சினேன். ஆனா நேத்து நீங்க கேட்காமலே போட்டுட்டீங்க. எங்க போனீங்க ஒழுங்கா சொல்லுங்க. அது பெரிய கதைடா, ரொம்ப ரொம்ப பெரிய கதை. பரவாயில்ல சொல்லுங்கண்ணா, நான் கேக்குறேன்ல. சரி நீ போலன் கிட்ட பேசுனியா என்ன? பேசினேண்ணா. ஃபிளைட்ல இருக்காங்க, இங்கிலாந்துக்கு போக போறாங்களா? இப்பதான் சரியான முடிவு எடுத்திருக்கா. அண்ணா நீங்க எதுக்காக அவங்க கூட பிரேக்கப் பண்ணீங்க? எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியல. ப்ளீஸ் இதையாவது என்கிட்ட சொல்லுங்களேன். நீ கேக்குறதுக்கு ரெடியா இருக்கேடா? கேக்குறியா? நான் ரெடியா இருக்க, சொல்லுங்க. எனக்கு இன்னொருத்தைய பிடிச்சிருக்கு. நிஜமாவா? யாருன்னு அந்த பொண்ணு? யாருன்னு அந்த பொண்ணு? ப்ளீஸ் சொல்லுங்கண்ணா. சனேம். நம்ம சனேமா? அவளே தாண்டா. வாழ்க்கையிலேயே முதல் முறையா அப்படி நான் ஃபீல் பண்றேன். அவன் மேல பைத்தியகரத்தனமா இருக்கேன். அது ஸ்கூல் படிக்கும் போது எப்படி இருக்கும் அப்படி கை கால்லாம் அப்படியே நடுங்கிக்கிட்டு இருக்குடா. சனேமா? சனேம் தான். புரியுதண்ணா. நான் இதுல சத்தியமா தலையிட போறதே இல்லை. சனேம் எப்படி? பாலன் கிட்ட உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதான் எனக்கு புரியல. உனக்கு நான் புரியுற மாதிரியே சொல்றேன்டா. சனேம் கிட்டதான் ஒரு உண்மையான பேஷனை நான் கவனிச்சேன். அது எல்லா விஷயத்து மேலேயும் அவளுக்கு ஒரு ஆர்வம் இருக்குடா. வேற யார்கிட்டயும் நான் அதை பார்த்ததே கிடையாது. லைஃபா இருக்கட்டும், நேச்சரா இருக்கட்டும், புக்ஸா இருக்கட்டும், என் வானத்துல இருக்கிற நட்சத்திரம், அது இதுன்னு அவ மத்தவங்களோட வித்தியாசமானவடா. அவ யோசனை எப்பவுமே வேற லெவல்ல இருக்கும். அவ கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நேரம் போறதே தெரியாது தெரியுமா? எனக்கு எப்படி சொல்றதுன்னா, இது எப்பவும் அவ கூடவே இருக்கணும். புரியுதாடா? அப்ப என் அண்ணன் காதல்ல விழுந்துட்டாரா? மிஸ்டர் ஜான் காதலிக்கிறாரு. சரி, நான் ஒன்னும் விளையாட்டா பேசல. சனேம் உங்களுக்கு பொருத்தமானவ இல்ல. என்னடா ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? எதை வச்சு அப்படி நீ சொல்ற சொல்லு. அவ ரொம்ப அப்பாவி பொண்ணு சனேம். நீங்க சத்தியமா மனசை உடைச்சிருவீங்க. மாட்டேன்டா. உடைப்பீங்க. மாட்டேன். உடைப்பீங்க. மாட்டேன்டா. உடைப்பீங்கன்னு சொல்றேன்ல. மாட்டேன்னு சொல்றேன்ல. இது எவ்வளவு நாளைக்கு போக போகுது? நீங்க இஸ்தான்புல் விட்டு போற வரைக்குமா? அப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணுவா? உங்க பின்னாடியே வருவான்னு நினைக்கிறீங்களா? நீ என்ன ரொம்ப வெறுப்பேத்துறடா. என்ன கொஞ்ச நேரம் தனியா விட சொன்னா புரிஞ்சுக்கோ. என் தனியா விட. நான் ஏன் அவன் மனசை உடைக்க போறேன்? அதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், எந்த பிரச்சனையும் வராதுன்னு. நீ வேற புரிஞ்சுக்காம வா, ஒரு கிளாஸ் எடுத்து ஊத்து. அதான் என் கிளாஸ் தான் நான் எடுத்துக்கிட்டேன்லடா. நீ வேற எடுத்துக்கோ. போ போய் எடு. போடா போ, சீக்கிரம் போய் எடுத்து ஊத்து. சூப்பர்ண்ணா. நீங்க காதல்லே விழுந்துட்டீங்களா? போய் கிளாஸ் எடுறா. ரொம்ப நேரம் ஆக்கிறாதரா, சீக்கிரம் வா.